எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ நல்லா கிறிஸ்துமஸ் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகழாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டைங்கிறது விருதுநகரில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்வதற்காக பட்ஜெட்டில் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி வெம்பக்கோட்டையில், விருதுநகரில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது. இந்த 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் இப்போ உருண்டை வடிவ பீங்கான் மணியானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வெம்பக்கோட்டை, அதாவது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய விஜய கரிசல் குளத்துல மேட்டுக்காடு பகுதியில் தான் இப்போ 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருது. ஸோ இந்த அகழாய்வு பணியின் போது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தை சேர்ந்து சோடினை பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணியானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாவு கற்களாலான நீள்வட்ட வடிவ மணிகளை கண்டெடுத்திருக்காங்க. அலங்கரிக்கப்பட்ட சங்க வளையல்களானது இந்த வெம்பக்கோட்டையில இப்போ 3ஆம் கட்ட அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ இந்த வருஷம் 8 இடங்கள் அகழாய்வு பணிகள் நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிவகங்கை. ஸோ சிவகங்கையில பாத்தீங்கன்னா கொந்தகை, கீழடி, இந்த 2 இடங்கள்ல அகழாய்வு பணி நடைபெறுது. சிவகங்கையில, கொந்தகையில 4ஆம் கட்ட அகழாய்வு பணி, கீழடியில 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது. அடுத்து வெம்பக்கோட்டை இப்பதான் பார்த்தோம், விருதுநகர்ல இருக்கு, 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது. அடுத்து பொற்பனை கோட்டை, இது புதுக்கோட்டையில இருக்கு, இங்க 2ஆம் கட்ட அகழாய்வு பணி. கீழமண்டி, இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு, இங்கே 2ஆம் கட்ட அகழாய்வு பணி தான் நடைபெறுது. இந்த 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதல் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கியிருக்காங்க. இதுல திருமலாபுரம் தென்காசில இருக்கு, கொங்கல் நகரம் திருப்பூர்ல இருக்கு, மருங்கூர் கடலூர்ல இருக்கு, சென்னானூர் கிருஷ்ணகிரியில இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. பொறுத்துகளை கேட்கலாம், எத்தனையாவது கட்ட அகழாய்வு பண்ணி நடைபெறுது, அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின், இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான கட்டணமில்லா சிகிச்சை தொகை எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 லட்சமாக. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இது 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ அந்த ஸ்கீம் நேம்லே பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம் 48ன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகுது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ 48 அப்படிங்கிறது என்னன்னா ஹவர்ஸ் குறிக்குது. இப்போ சாலை விபத்துகள் ஏற்படுது இல்லையா, அந்த சாலை விபத்துனால உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதன்படி இப்போ சாலை விபத்து ஏற்படுதுன்னா அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவமனைகள்ல இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுது. ஸோ அப்படி சிகிச்சை அளிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்டண தொகையாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது கட்டணமில்லா சிகிச்சை தொகையாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிகிச்சையானது வழங்கப்பட்டது. அந்த 1 லட்சம் ரூபாயை இப்போ 2 லட்சம் ரூபாயாக உயர்த்திருக்காங்க, 2 லட்சம் ரூபாயாக. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 18 லான்ச் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது அதிகமாக இந்த மாதிரி சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு 500 இடங்களை கண்டறிஞ்சு அந்த 500 இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவசமான சிகிச்சை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 721 மருத்துவமனைகள்ல இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுது சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ இதுல அரசு மருத்துவமனைகள் எத்தனை அப்படின்னா 248 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள்னு சொல்லிட்டு மொத்தமா 721 மருத்துவமனைகள்ல இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இப்போ அப்படி அந்த மாதிரி சேர்க்கிறாங்களே, இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த டைம்ல அந்த பக்கத்துல இருக்கவங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த விபத்தினால பாதிக்கப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 5000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது முதல் 48 மணி நேரத்துக்குள்ள, 48 மணி நேரத்துக்கு. அந்த 1 லட்சம் ரூபாயை தான் இப்போ 2 லட்சம் ரூபாயாக அதிகரிச்சிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது எத்தனை சிறார்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 17 சிறார்கள். ஸோ இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டிற்கான பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா 17 சிறார்களுக்கு வழங்குறாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது நாளைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 17 சிறார்களுக்கு வழங்குறாங்க. இதுல 7 பேர் சிறுவர்கள், 10 பேர் சிறுமிகள்.
பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது இந்த வருஷம் 17 பேருக்கு நாளைக்கு இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்குறாங்க. பல்வேறு துறைகளில் சிறந்த சாதனைகளை படைத்த குழந்தைகளுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ டிசம்பர் 26 பார்த்தீங்கன்னா வீர்பால் திவாஸாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அந்த தினத்துல தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்க போறாங்க. ஸோ இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காகனா கிராமங்கள்ல ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது மிச்சல் பச்சலட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழக அரசுடைய வைக்கம் விருது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடக எழுத்தாளர் தேவநூல மகாதேவா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இந்த வருஷம் 45 பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாதமி விருது பெறக்கூடிய தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆரா வெங்கடாச்சலபதி. அடுத்து பிரதமர் மோடிக்கு பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுடைய உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ரயில் சேவைக்கான மிக உயரிய விருதான அதி விசிஷ்ட ரயில் சேவை விருதானது 101 பேருக்கு வழங்கப்படுது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா 101 பேருக்கு மொத்தமா நாடு முழுக்க வழங்கியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருக்கு இந்த அதி விசிஷ்ட ரயில் சேவை விருது வழங்கப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து 4வது கேள்வி, சூரியனை மிக நெருக்கத்தில் கடக்கும் முதல் விண்கலம் எது? ஆன்சர் பார்க்கர். ஸோ பார்த்தீங்கன்னா சூரியனை ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நாசா விண்ணில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ எதுக்காக? சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக. இப்போ இந்த பார்க்கர் விண்கலம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விண்கலமும் இந்த அளவுக்கு சூரியனுக்கு பக்கத்தில் போனது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் பார்க்கர் விண்கலமானது செல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசா தெரிவிச்சிருக்கேன். ஸோ கவனிங்க, நாசா பார்த்தீங்கன்னா 2018 சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக பார்க்கர் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து அனுப்பியது. ஸோ இந்த பார்க்கர் விண்கலம் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகம் இருக்கு இல்லையா, சூரியனோட இதில் வந்து நம்ம செலுத்த முடியாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்கலனை சுற்றி சூரியன் ஆய்வு செய்யும் வகையில தான் இந்த பார்க்கர் அனுப்பியிருக்காங்க. ஸோ வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதையில 7 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யும் வகையில 2018 இந்த பார்க்கர் விண்கலத்தை அனுப்பியிருப்பாங்க. எதை ஆய்வு செய்யறதுக்காக? சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக. இப்போ இந்த பார்க்கர் விண்கலம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செல்ல போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு விண்கலமும் இந்த அளவுக்கு அருகில் சூரியனுக்கு அருகில் சென்றது கிடையாது. ஸோ பார்க்கர் விண்கலம் தான் செல்ல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்க்கர் விண்கலம் பார்த்தீங்கன்னா 1700 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடியது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியிருக்கு. PSLV C-59 ராக்கெட் மூலமா. இது வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக தான் ப்ரோபா 3 இரட்டை விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து உலகிலே முதன்முறையாக அதிநவீன முறையில் மூளையுடைய முப்பரிமாண படங்களை வெளியிட்ட IIT எது அப்படின்னா சென்னை IIT. அடுத்து ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். ஸோ இதை வந்து இஸ்ரோ தான் முன்னெடுத்திருக்கு. இந்த ஸ்பேடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் விண்கலமானது இப்போ PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 2 விண்கலங்களை வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். அடுத்து 5வது கேள்வி, கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். ஸோ இப்போ கேரளாவுடைய புதிய முதலமைச்சராக புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களுடைய ஆளுநர்களை வந்து புதுசாக நியமிச்சிருக்காங்க, மாற்றி நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஃப் முகமது கான், இவர் தான் வந்து கேரளாவுடைய ஆளுநராக இருந்தார். இப்போ இந்த ஆரிஃப் முகமது கான் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், இவர் வந்து ஏற்கனவே பீகாருடைய ஆளுநராக இருந்தார், இப்போ கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அஜய் குமார் பல்லா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய செயலராக இருந்திருக்காரு. அடுத்து ஹரிபாபு கம்பம்பட்டி, இவர் வந்து இப்போ ஒடிசா மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தார். அடுத்து VK சிங், இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ தலைமை தளபதி, இப்போ இவர் மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு.
ஸோ இப்போ அசாம் ஆளுநர் தான், அசாம் ஆளுநரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தான் மணிப்பூருடைய ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்திருந்தாரு. ஸோ இப்போ இந்த மணிப்பூருடைய ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அஜய்குமார் பல்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு தடவை பார்த்துருவோம். ஆரிஃப் முகமது கான் வந்து பீகாருடைய ஆளுநர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து கேரளாவுடைய ஆளுநர், அஜய்குமார் பல்லா வந்து மணிப்பூர், அடுத்து ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா, VK சிங் மிசோரம். அடுத்த 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்கு இந்தியா 237 கோடி வழங்கியுள்ளது? ஆன்சர் இலங்கை. ஸோ இலங்கை நாட்டுடைய வளர்ச்சி பணிகளுக்காக, கல்வி உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளுக்காக இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 237 கோடி வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி, அப்புறம் அந்த நாட்டுடைய சுகாதாரம், வேளாண்மை, இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா 33 வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியா வந்து 237 கோடி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற அரிட்டாப்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை. ரீசெண்டாக பார்த்துருப்போம், மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கமானது அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில் கூட ரீசெண்டாக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. இப்போ இந்த மதுரையில அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக மறு ஆய்வு செய்யப்படும், அமைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வு செய்யப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டம் 1987ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட அந்த திருத்த சட்டமானது 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அமலுக்கு வந்தது. ஸோ இந்த திருத்த சட்டத்துடைய 11D பிரிவின் படி பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் உள்ளிட்ட மிக முக்கியமான கனிமங்களை பிரத்யேகமாக ஏல குத்தகைக்கு விடுவதற்கான அதிகாரமானது மத்திய அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 8வது கேள்வி, சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எம் ரகு. ஸோ இந்த வருஷம் நடைபெற்ற சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில கர்நாடக வீரர் எம் ரகு ஆடவருக்கான ஒற்றை பிரிவில் சாம்பியனாக இருக்காரு. ஸோ இந்த வருஷம் 86வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியானது கர்நாடகாவில் நடைபெற்றிருக்கு. அதில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் எம் ரகு, கர்நாடக வீரர் எம் ரகு சாம்பியனாக இருக்காங்க. மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹக், ஹரியானா வீராங்கனை சாம்பியனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, நல்லாட்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 25ஆம் தேதி. ஸோ டிசம்பர் 25ஆம் தேதி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினமான டிசம்பர் 25 தான் நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ கவனிங்க, இந்த இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய், அவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 25. அந்த தினம் தான் நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுது. எப்போ இந்த டிசம்பர் 25ஆம் தேதி நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்கன்னா 2014ஆம் ஆண்டு. இப்போ நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. இதே மாதிரி நல்லாட்சி வாரமும் அனுசரிக்கப்படுது. அதே போனா டிசம்பர் 19 24ஆம் தேதி வரைக்கும். 10வது கேள்வி, அண்டார்டிகாவின் மிக உயரமான சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யார்? ஆன்சர் முத்தமிழ் செல்வி. ஸோ அண்டார்டிகாவுடைய மிக உயரமான சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யார்னா தமிழ்ச்செல்வி, முத்தமிழ் செல்வி. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண்ணும் இந்த முத்தமிழ் செல்வி தான். ஸோ அண்டார்டிகாவுடைய மிக உயரமான மவுண்ட் வின்சன் அப்படிங்கிற சிகரத்தை பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க தான் இந்த சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண். ஸோ இந்த மவுண்ட் வின்சன் அப்படிங்கிற சிகரமானது கடல் அடியில், இந்த கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 16,050 அடி உயரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த முத்தமிழ் செல்வி என்பவங்க வந்து விருதுநகரை சேர்ந்தவங்க. இவங்க தான் ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காங்க முத்தமிழ் செல்வி. அடுத்த ஷார்ட் நியூஸ், பெரியார் ஈவேராவுடைய 15வது நினைவு நாளானது இப்போ அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா சென்னை பெரியார் திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்மமயமாக்கப்பட்ட பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் தமிழ் பேட்ச். 29ஆம் தேதி ஓல்டு புக் தமிழ் பேட்ச். உங்களுக்கு எப்படி சிலபஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்களே அந்த சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச்ல வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் நியூ புக்கில் ஜாயின் பண்ணுறீங்க, நியூ புக் தமிழ் பேட்சை ஜாயின் பண்ணால் 250, ஓல்டு புக் தமிழ் பேட்சை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 200 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றியும்
நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகழாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வெம்பக்கோட்டை. இரண்டாவது கேள்வி, இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான கட்டணமில்லா சிகிச்சை தொகை எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 லட்சம். மூன்றாவது கேள்வி, பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது எத்தனை சிறார்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 17 சிறார்கள். நான்காவது கேள்வி, சூரியனை மிக நெருக்கத்தில் கடக்கும் முதல் விண்கலம் எது? ஆன்சர் பார்க்கர். ஐந்தாவது கேள்வி, கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்கு இந்தியா 237 கோடி வழங்கியுள்ளது? ஆன்சர் இலங்கை. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற அரிட்டாபட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை. எட்டாவது கேள்வி, சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எம் ரகு. ஒன்பதாவது கேள்வி, நல்லாட்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 25. பத்தாவது கேள்வி, அண்டார்டிகாவின் மிக உயரமான சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யார்? ஆன்சர் முத்தமிழ் செல்வி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.